இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். We greet you all in the name of Lord and Savior Jesus Christ. What a great joy, isn't it? இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் எனக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதனே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் 2023 ஆண்டு முழுக்க எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வந்த ஆனந்த கண்ணீரோடு நான் சொல்றேங்க, கடமைக்காக அல்ல. இன்னைக்கு கூட இந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு சொல்றது not for an entertainment. Keep it in mind that it is a God's prophetical word and God wants to share his burden and his heart to you right now. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து தன் இருதயத்தில் உள்ள பாரத்தை, தன் வாஞ்சையை நம்பி உங்ககிட்ட அவர் ஷேர் பண்றாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியவாங்க நீங்க. இந்த செய்தியை கேட்கறதே உங்களுக்கு பாக்கியம் உள்ளவங்க தாங்க பார்க்க முடியும். இட் இஸ் அப்சல்யூட்லி until you are privileged or you are chosen by God. தேவனால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய இப்ப நம்ம கேட்க போகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் வெளிப்படும். ஆமேன். இந்த நேரத்தில் கூட from the book of Psalms 136 I like to share the prophetical word to you, and especially about the year of 2023 from the January 1st to December 31st. இந்த ஆண்டு முழுக்க ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதை, நம்மை தாங்கி சுமந்து தப்பி வைத்த காரியங்கள் எல்லாம் ஒன்னொன்னா சொல்ல போறேன். நேரம் எவ்வளவு ஆவியான அனுமதிக்கிறாரோ அவ்வளவு நேரம் உங்களோட நான் பேச இருக்கிற வாஞ்சியோடு. இது கடமைக்கான பிரேயர் அல்ல, யாரையும் தூக்கி காண்பிக்கிறது அல்ல. தகுதியற்ற என்னை ரட்சித்து இயேசு ஜீவிக்கிறவர்தான் என்பதை சகோதர மணியராக என்னை மூலமாய் நிரூபிச்சுருக்காரு. அந்த இயேசுவை மகிமைப்படுத்த, அந்த ஆவியானவரை உயர்த்தி காட்ட, அந்த பிதாவாகிய தேவனுக்கே மகிமை கனம் எல்லாவற்றையும் செலுத்துகிற ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அவ்வளவுதான். It is an opportunity. It is a privilege for me to exalt the Father, the Lord Jesus Christ and the Holy Spirit who help us, who save us, who save me from darkness. இருளிலிருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துற ஒரு வாய்ப்பாதான் இதை நான் கருதி நான் தேவனை மயப்படுத்துறேன். Let us read from the book of Psalms 136. Okay, இன்னைக்கு நம்ம எடுக்க போற சங்கீதம் 136. நல்லா கவனிங்க. இந்த நாளிலிருந்து இன்னும் 136வது நாளுக்குள்ளாக ஒரு மகிமையை கர்த்தர் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில காண்பிக்க போகிறேன். From the day when you are hearing this prophetical word, just count 136 days in your calendar. 136 நாள் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போ இந்த செய்தியை கேட்கிறீங்களோ இந்த நிமிஷத்துல இருந்து 136 நாட்கள் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன காரியங்களை சமீபம் பண்ண போறா என்பது ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். சொல்லும் போதே I feel his mighty presence. Hallelujah. I feel his mighty presence over here. தேவனுடைய மகிமை ஒரு மேகம் இறங்கி வருது. ஏன்னா மோசே கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் என்ன பண்ணானா, டேபர்நாக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த கூடாரத்தை அவன் உருவாக்கின நேரத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு ஆசாரியர்கள் ஊழியம் கொள்ளக்கூடாதபடிக்கு மகிமை இறங்கிட்டா. such a immeasurable anointing. We could feel, we could immerse in the presence of God. தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள மூழ்கி இருக்க, அந்த தேவனுடைய மகிமைக்குள்ளாக நம்ம கட்டப்பட, இன்னும் அதை காண முடியாத மகிமையை பார்த்திட கர்த்தருடைய ஆவியை உதவி செய்ய போகிறார். ஆக எப்போ யாருக்கு இது சம்பவிக்கும், யாருக்கு இந்த 136 நாளுக்குள்ள மகிமை வெளிப்பட போறதுன்னா, those who listen what Jesus speaks, those who willing to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்ய விருப்பம் உள்ளவங்களுக்கு, தேவ சித்தம் என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சி உள்ளவங்களுக்கு, those who want to know the will of God, தேவனுடைய விருப்பத்தை சித்தத்தை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்களுக்கு. நல்ல கவனிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்களுக்கும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடக்கணும் விருப்பம் உள்ளவங்களுக்கு அந்த அளவில்லாத மகிமை இறங்கி வரும். ஆமென். அந்த தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவருடைய கிரியை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். இந்த அற்புதமான வார்த்தை கேட்கலாமா? Let us read Psalms 136 verse 4.
முழு அதிகாரத்தையும் தியானிக்க நேரம் கிடையாது. ஆனாலும் சில வசனங்களை இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட 6 வசனங்களை உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன். I'm just going to show only the 6 verses from the book of 136 Psalms. More than I think 26 verses are over there, but I like to share only 6 verses from Psalms 136. அந்த 136ஆம் சங்கீதத்திலிருந்து 26 வசனங்கள் இருந்தாலும் அதுல 6 வசனங்கள் மாத்திரமே கர்த்தர் உணர்த்தினார். ஏன்னா 6 நாள் அவர் சிருஷ்டித்தார். ஆமென். நமக்கு தெரியும், ஜெனிசிஸ் சாப்டர் 1ல பார்க்கிறோம், அவர் ஒவ்வொரு நாள் ஒன்றை சிருஷ்டித்தார். 6ஆவது நாள் எல்லாத்தையும் சிருஷ்டித்து ஓய்ந்திருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மகிமையான காரியம் செய்ய போறாரு. Before we enter 2024, maybe some countries have already, they are celebrating the new year. So it doesn't matter time, date, year, it doesn't matter. The thing is to listen what God speaks. தேவன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதன்படி கீழ்ப்படிங்க. அது எந்த தேசமா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, எந்த நாளா இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடுறவங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆமென். எல்லா வருஷமும் நல்ல வருஷம் தான், எல்லா நிமிஷமும் மகிமை தான். ஆக முதலாவது நம்ம சிந்திக்கலாமா? சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால், கடந்த ஆட்கள மாதங்கள்ல எவ்வளவு இயற்கை சீற்றங்கள், எவ்வளவு வித கொடிய கொள்ளை நோய்கள், எவ்வளவு விதமான ஆபத்துகள், விபத்துகள், ஆனா அவைகள் எல்லாவற்றிலிருந்து நீங்களும் நானும் தப்பினோம் என்றால் தப்பியிருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிறவங்க அநேகர் ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்க. மரணம் கூறுங்க, பதாலமே உன் ஜெயமிங்க என்று சொல்லி மரணத்தை வென்ற மகா பெரிய தேவன் உங்கள் வாழ்க்கையில தன் கிருபையை காண்பித்தார். அதோடைய விளைவுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. அப்ப எங்க அதிசயங்களை செய்தார் தெரியுங்களா? எப்ப செய்தாரு? when you people feel that there is no hope, இனி வாழ்க்கையே இல்ல, இனி இனிமே வாழவே கிடையாது, இனி என் பொருளாதாரத்துல விடுதலை கிடையாது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி கிடையாது, என் குடும்பத்துல இனி ஜெயம் கிடையாது, என் ஊழியம் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க துவண்டு போய் கிடந்த நேரத்துல, சோர்ந்து போன உங்க வாழ்க்கையில அவர் என்ன செய்தாரு? ஒருவராய் அதிசயங்களை அவர் செய்தார். இப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்தாரு. ஆபிரகாமுக்கு அவர் செய்தார். என்ன செய்தாரு? அவனுக்கு ஹோப் கிடையாது இல்லையா, வயதானவன். சாராக்கு கர்ப்பம் விழுந்துட்டு, இப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் சொன்னார், என்ன, நான் நிச்சயம் உனக்கு கர்ப்பை பிறப்பான ஈசாக்கு கொடுப்பேன், I will bless you with child. அந்த வாக்கு தத்துவம், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைப்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க, எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைய நீங்க மார்போடு அணைச்சு வச்சிருக்கீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம். இந்த செய்தியை கேட்டு இருக்கும் போதே குழந்தைய தாளாட்டின்று, அந்த சிறு குழந்தைய மார்போடு அணைச்சுட்டு நீங்க கேட்கறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதெல்லாம் அதிசயம் தானே. உங்களை பார்த்து தானே இதே மருத்துவம் சொல்லிச்சு. what the medical history says, what the medical doctor says, they said there is no hope at all, there is no chance of getting baby, having baby ன்றாங்க இல்லையா. எவ்வளவு தடை, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி ஒன்னும் சாத்தியம். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு புது கற்பத்தை உண்டாக்குகிறது. ஆமென். ஒரு புதிய அதிசயத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறார். அவரால் மட்டும்தான் அதிசயத்தை செய்ய முடியும். ஆகிய அன்பானவர்களே, பிறப்பை, அதாவது தடைப்பட்டதான கற்ப பிறப்பை தடையில்லாமல் அற்புதமாய் செய்தார், அதிசயமாய் செய்தார். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்க ஆத்மாக்களை ஈண்டெடுக்க முடியாதபடி ஒரு மலட்டு தன்மையில இருந்தீங்க. There is no joy to share about the goodness which you have tasted or come across in your life. உன் வாழ்க்கை நீ கடந்து வந்த பாதையில எவ்வளவு நன்மையை ஆண்டவர் செய்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எவ்வளவு பெரிய அற்புதங்க. கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு பாடுறாங்க அவர் செய்த நன்மைகள். இப்ப எனக்கு மட்டும் சொன்னதை செஞ்சதை சொன்ன டைமே காணாது. அதே போலதான் உங்களையும் எவ்வளவு அதிசயங்களா நடத்தினார். ஒருவரா அதிசயங்களை செய்தார். நடக்காதுன்னு சொன்ன போது நடக்க வைத்தார். இனி நீ தேர மாட்ட, நீ விளங்க மாட்டேன்னு சொன்ன மக்கள் மத்தியில உன்னை கத்த நிக்க வைத்திருக்கிறார். சாட்சியா உன்னை நடக்க வைத்திருக்காக. ஒருவராய் அதிசயங்கள் செய்தவரை நாம் துதிப்போம், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நாம் எதை நினைவு கூறணும்? அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மாதங்களையும், ஒவ்வொரு நேரங்களையும் நாம் நினைவு கூறுவோம். அடுத்தபடியாக வாசிக்கலாமா? அதே 136ஆம் சங்கீதம்
எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 10ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம் இல்லையா? The verse 10 says that எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இவ்வளவு எகிப்தின் ஆவிகள் எழும்பி நின்றது. இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக, சுவிசேஷ பிரபலத்துக்கு விரோதமாக, தேவாலயங்கள் எழும்பக்கூடாதபடி, மக்கள் தேவனுக்கென்று கனி தரக்கூடாதபடி, ஊழியத்தில் பிரகாசிக்க கூடாதபடி எவ்வளவோ எகிப்தின் ஆவிகள். அதோட வேலை என்னன்னா, எப்பொழுதும் தேவ ஜனங்களை இரிட்டேட் பண்ணி கொண்டே இருக்குது. எகிப்துல பாத்தீங்கன்னா பார்வோன் ராஜா என்ன பண்ணா? சுமைகளை சுமந்தான், மக்கள் மேல சுமத்தினான், இன்னும் வேதனைப்படுத்தினான். மோசே ஆரோனும் போய் கேட்டாலும் மேற்கொண்டு உபத்திரப்படுத்திட்டே இருந்தான். அதே போலதான் இன்னைக்கு உங்க தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் ஒருவேளை பார்வனை போல இருக்கலாம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க யோசிப்பா இருந்து பாருங்க. நிச்சயமா சொல்ற, அந்த மனிதர்கள் எல்லாம் மண்டியிட வைக்க முடியும். You could change your country, you could change your society, you could change your family when you are in right spirit. நீங்க சரியான ஆவி கொண்டவர்களாக, தேவ வல்லமினாய் அகப்பட்டவர்களாக, பரிசுத்தாவின் அக்கினியால் தொடப்பட்டவர்களாக இப்போ நீங்க காணப்படுவீங்களா? தலைச்சங்களை சங்கரிப்பு, அதோட அத்தனை ஃபர்ஸ்ட் பார்ன். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எத்தனையோ தலைகளை கத்த உருட்டினா, இந்த நாட்கள்ல கடந்து வந்த பாதையில உங்களுக்கு விரோதமாக எழும்ப நீங்கள் தெரியாது. ஒருவேளை உங்கள் கண்களுக்கு மறைவா இருக்கலாம். என் அன்பானவர்களே, எதுக்காக சொல்றேன்னா, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன்னு ஏசாயா 41:10 சொல்லியிருக்காரு இல்லையா? டோன்ட் பி அஃப்ரைட், ஐ அம் வித் யூ. அப்ப அதோட அர்த்தம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள். இன்னைக்கு உங்க குடும்பத்துல மூத்த பிள்ளைகள், அதாவது பாத்தீங்கன்னா ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துல நிலை நிற்பதில்லை. பல தலைச்சங்கள்லாம் உருண்டுடுச்சிய. கடந்த நாட்களை வந்த நோயின் தாக்கம், கடந்த நாட்களை வந்த நெருக்கடி, பஞ்சம், பட்டினி, போராட்டம். ஆனா ஒரு இடத்துல பவுல் சொல்ற, ரோமருக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வாசி பாத்தீங்கன்னா, அது 7ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் நினைக்கிறார். சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பஞ்சமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, எது என்னை பிரிக்க கூடும் என்று சவால் விட்டு சொல்றாங்க. அப்ப எகிப்தின் அனுபவம் என்ன? பஞ்சகாலம் நெருகிட நேர்ந்தாலும் என் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் என் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் கொடுத்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் கொடுத்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இன்னும் அற்புதமான பாடல் இல்லையா? அதான் சொல்ல, துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த செய்தியை இதுக்கு துதித்துக் கொண்டே நம்ம கேட்கிறோம் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தையை. இந்த joy in presence of God, you know, when you exalt the God from your depth of the heart, you could feel the touch. உண்மையான இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிச்சு பாருங்க, உயர்த்தி பாருங்க, அவருடைய தொடுதலை நீங்க உணர முடியும். இப்ப அந்த தொடுதல்னா அந்த பலத்தினாலதான் இப்ப இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, தேவ மகிமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கு. சோர்வு நீங்கிட்டு தலைச்சங்களை சங்கரிச்சார். இன்னைக்கும் தடையா இருக்கிறத உடைச்சிட்டாரு. இந்த நிமிஷத்தவே உடைக்கிறார். இந்த 136 நாளுக்குள்ளாகவும் இந்த மகிமையை நீங்க பார்க்க போறீங்க. இதெல்லாம் நடக்க போறதை நான் சேர்த்தான்னு சொல்றேன். இது வரைக்கும் நடத்தி நான் இனிமேல் மகிமையை நடத்துவாராமே. இதே 136ஆம் சங்கீதத்துல இன்னும் 3வது மற்ற வசனத்தை நாம் தியானிக்கலாமா? சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரெட் சி, we were standing before the Red Sea, right? ஒரு காலத்துல நம்ம அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்றோம். அது எதை குறிக்குதுன்னா, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். ஜனங்க விடுதலையாகி வந்துட்டாங்க.
எல்லாரும் வந்தாச்சு, மோசையை நம்பி கர்த்தர் மேல யெகோவா தேவனை பாடி துதிச்சு எல்லாம் வந்தாச்சு. ஆனா எண்டு பாத்தீங்கன்னா செங்கடல் முன்னாடி வந்து நின்றாங்க. உடனே தவிச்சாங்க. பதட்டம் வரதானே செய்யும். இன்னும் நீங்க நடந்து வந்த பாதையில எத்தனை நேரம் எத்தனை காலம் பதைச்சிங்க. ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு போயிடும் போல இருக்க. ஐயோ நான் ரத்தம் சிந்தி வளர்த்த என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிடுவாங்க போல இருக்கு. ஐயோ நான் ஆசையாய் நேசித்த என் அன்பு மனைவி என் கணவர் என்னை விட்டு போயிடுவார் போல இருக்கு. ஐயோ ஐயோ வெளியே சொல்லல. வெளியே சொல்லிட்டா என்னடா இவன் விசுவாச வீராங்கன்னு சொல்றாங்க, பெரிய விசுவாச வீரனை போல பேசுறான், என்னடா பிரச்சனை என்னன்னு கலங்கின. எத்தனை பேர் தனிமையில அழுதிங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. சொல்லுங்க எல்லாரும், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எவ்வளவு ஒரு உண்மை. பக்தன் எவ்வளவு உணர்ந்து இதை எழுதியிருப்பார் அந்த பாடலை, யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த சமுத்திரத்தை முன்னாடி நின்றுட்டாங்க, கையை கட்டி நிக்கிறாங்க, தலையை பிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் முறைச்சு பார்த்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து மோசையை முறைச்சு பார்த்திருப்பாங்க. எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீரு, நாங்க அங்க எகிப்துல செத்தாலும் புதைக்கிறதுக்காக நிலம் இருக்கோம், இப்ப கடலுக்கு முன்னாடி வந்துட்டோமே, ஐயோ இதுல போய் நம்ம மறிச்சோம்னா கழுகுக்கெல்லாம் நம்ம பருந்துக்கெல்லாம் விருந்தாயிடுவோமே, இல்லைன்னா கடல்ல இருக்கிற சுறா மீனுக்கு விருந்தாயிடுமே. எத்தனை பேர் நீங்க பேசுனீங்க இதே வார்த்தை. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு சத்தம் போட்டுப்பாங்க, எவ்வளவு நினைச்சுப்பாங்க. கடந்த நாட்கள்ல இயற்கை சீற்றத்தினால என்ன ஆயிடுச்சு, ஒரு கம்பெனில இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா எண்ணெய் கடல்ல கலந்துடுச்சான், அந்த இடம் முழுக்க நாசமாயிட்டு, அந்த கடல்ல இந்த மீன்கள்லாம் செத்து மிதந்தது. அந்த ஆயிலால என்ன ஆயிடுச்சு, அந்த மீனவர்கள் வருவாய் இழந்தாங்க. அடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வாழ முடியாதபடி வீடு தர எல்லாம் என்ன அப்படி ஒரு பிரச்சனை. ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நாள் நடந்ததுக்கே, சில மணி நேரம் நடந்ததுக்கே இவ்வளவு தவிச்சாங்க மாசக்கணக்கா. அப்ப அந்த இடத்துல வந்து ஜனங்க சிவந்த சமுதிரமாட பாவி மனுஷங்களை ஏமாத்தி கொண்டு வந்துட்டியா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை பார்த்து இதே வார்த்தை சொன்னாங்க, நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறவ, நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறவன், ஆனா உன்னுடைய ஊழியத்தை எத்தனை பேர் காயப்படுத்தினாங்க, நீ உண்மையாய் செய்கிற பணியை எவ்வளவு பேர் பரிகாசம் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் விட்டாரா? The God who called you will never forsake you nor leave you alone. Amen. உங்களை என்னை அழைத்த கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நான் மறுபடியும் சொல்றேங்க, அங்க இருக்கிற பல லட்சம் இஸ்ரவேல் மித்தம் கர்த்தர் செங்கடலை திறக்கலங்க. நான் ஆவியான கொடுத்த வெளிப்பாடுல சொல்றேன், மோசே மித்தம் திறந்தார். Because of Moses, because he was faithful to God. அவங்க வீட்டில் எங்கும் உண்மை உள்ள அந்த தாசன் மனு பதைத்தான். ஐயோ ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எப்படி மேற்கொள்ள போறேன், எப்படி வாழ கொண்டு போய் சேர்க்க போறேன் காணல. ஆண்டவரே இப்படி சமுத்திரம் வந்துட்டு, ஏன்னா அவனும் எதிர்பார்க்கல. He didn't expect that also. You just imagine the pain of God's servant, anointed servant. அதனால சங்கீதம் 134, 35 2 இது வாசிங்கன்னா தெரியும், தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காய் பரிதாபப்படுவார். இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கனா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரன் உன் பேரை சொல்லி கண்ணீர் விட்டு இருக்கிறான். நீ ஒரு பெரிய அதிகாரியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பெரிய ஆட்சியில பெரிய லெவலில் உள்ளவனா இருக்கலாம், இல்லாட்டி பல வசதி வாய்ப்பு எல்லாம் நிறைந்தவனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ சாகாமல் பிழைத்திருக்கிறாய். ஆனால் மோசேயை போல கர்த்தரால் அபிஷேகப்பட்ட தீர்க்கதரிசி, நான் சொல்ல உண்மையானவர்கள், they never ask you a money, they never expect your money, they never expect your any other worldly things, they expect your soul. உன் ஆத்மா நல்லா அடையணும், நீ ஜீவனுள்ள தேவனை அறியணும், நீ ரட்சிக்கப்படணும், நீ ஞானஸ்தானம் பெறணும், நீ பரிசுத்தாவி பெறணும், நீ கர்த்தருக்காக நீ சாட்சியா நிக்கணும் சொல்லி உண்மை அன்பு வைத்து அந்த கரிசனையோடு கூட மோசேயை போல திறப்புல வந்து ஜெபித்த, கண்ணீர் விட்டு வாரப்பட்டு ஜெபித்த, உன் பேரை சொல்லி ஜெபித்த அந்த மோசே மித்தம்தான் உன் குடும்பத்துல இருந்த சிவந்த சமுத்திரம் 2 பிளந்தது. நீ நினைச்சுக்கிடாத நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேன். Yes, I have given lot of money for the kingdom of God. நான் இதை செய்தேன் அதை செய்தேன், அதெல்லாம் 2வதுங்க. என் தேவன் பார்க்கிறார், தம் ஊழியக்காரனுக்காக பரிதாபப்படுகிற தேவன்.
நான் தீர்க்கதரிசி அறிவேன். அவர் மனசில் நினைக்கும் போதே ஜபமா கத்தர் ஏத்துட்டு அவங்க தேசத்துல மாற்றத்தை தருகிறார். எவ்வளவு காரியங்களை சொல்லலாம், எவ்வளவு காரியங்கள். அப்ப மோசே மித்தம் கத்தர் செங்கடலை 2 பிளந்தார். அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மனிதராக என்னை கத்தர் மோசையை போல அழைத்திருப்பது உண்மையானால், இது வரைக்கும் நான் 1997 பிப்ரவரி 24 என் பிறந்த நாள் அன்று இயேசு என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தாருங்க. இந்த இயர் ஆஃப் 1997 he chosen me as a prophet for the kingdom of God and from my mother womb, according to Jeremiah 1:5. தேவனாகிய கர்த்தர் கிருபையான தெரிந்து கொண்டாருங்க. இதுவரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நிரப்பின்னு நடத்தி கொண்டு இருக்கிறார். I give all glory to Jesus. எல்லா மகிமை கர்த்தருக்கு, எல்லா துதியும் அவருக்கு. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டவரே, தாங்கி தாங்கி என்னை தோளில் சுமந்தவரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டவரே, தாங்கி தாங்கி என்னை தோளி சுமந்தவரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நானல்லோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நானல்லோ மரித்திருப்பேன். பிரியமானவர்களே, எவ்வளவு சமூகத்தை நான் தாண்டி வந்த சொல்லட்டா. ஒரு காலத்தில் அறியாமை இருளை வாழ்ந்த போது அந்த பொல்லாத இருளின் தகப்பனாகிய சாத்தான் எனக்கு விரோதமா தடை என்கிற சமுத்திரத்தை கொண்டு வந்தான். உபத்திரம் என்கிற சமுத்திரம், போராட்டம் என்கிற சமுத்திரம். நல்லதான் செய்வோம், ஆனா கெட்டதா போய் முடியும். அப்படிப்பட்ட போராட்டம், நெருக்கம், நிந்தை, சிறுமைப்படுதல், இப்படிப்பட்ட பல 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 சமுத்திரத்தை எல்லாம் நான் நின்ற போதெல்லாம் என் அருளாதர் இயேசுனை அழைத்தவர் 1 இன்ச்சு கூட கைவிடல. நாங்க ஆண்டவருடைய அன்புல நிறைஞ்சிருக்கனாலதான் மனுஷர்களுடைய வெறுப்பு எங்களுக்கு நேரா வரும்போது நாங்க அதை கண்டு சோர்ந்து போவதே கிடையாது. We never give up, you know. Even people love me or they may hate me. So it doesn't matter. I never give up. The reason I love my Jesus with my whole mind and more heart. Amen. முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறுகிறபடினாலே நான் எதை குறித்து அஞ்சுவதில்லை. என் அன்பான அப்படிதான் தேவன் எனக்கு தந்த மனைவிஸ்வரி என் பிள்ளைகளும் அப்படிதான் நாங்க வளர்த்துருவோம். ஏன்னா பார்க்காதப்ப அந்த உலகம் நம்ம நேசிக்கும். சிறுவேளை நல்ல பிரதன்பாங்க, நல்ல ப்ராஃபிட்பாங்க, நல்ல பாஸ்டன்பாங்க. எப்ப என்ன தெரியுமோ தெரியாது, என்ன நினைச்சுப்பாங்களோ தெரியாது, யார் என்ன ஏற்றி விடுவாளோ தெரியாது. ஒரு ஜஸ்ட் எட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஃபுட்பால் எப்படி ஆடுறாங்க பிள்ளைங்களா, எப்படி ஆடுவாங்க? எட்டி உதைச்சு தானே விளையாடணும். அப்பதானே ஃபுட்பால். அது காலில் எட்டி உதைக்குது. அதே போல வார்த்தையினால எங்களை எட்டி உதைத்தவர்கள் தங்கள் செயல்னால எங்களை வேண்டாம் என்று போன வெளியே சொல்ல மாட்டான். ஆனா அற்பமா எட்டி உதைத்து ஏறாலும் ஆனாலும் ஒரு நாளும் ஒருபோதும் அவர்களை நாங்கள் எண்ணி ஆசீர்வதித்து தான் ஜெபிக்கிறோமே தவிர ஒவ்வொருவரையும் நாங்கள் வெறுப்பதில்லை. நான் வெறுப்பதெல்லாம் சாத்தானின் துர்குணத்தை தான். நான் வெறுப்பதெல்லாம் சாத்தானின் தந்திரங்களை தான். அவனை தான் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டிருக்கிறார். ஆகிய அன்பானவர்களை, சமுத்திரத்தை 2 பிளந்தவரை துதிங்கள் கிருபை என்று உள்ளது. எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? இன்னைக்கு நம்ம நடத்துகிறாருங்க. இனிமேலும் உங்களுக்கு முன்னாடி எதெல்லாம் ரெட் சி மீறி நிக்குதோ, ஒருவேளை உங்க ஃபேமிலி பீஸா இருக்கலாம், தடை பண்ணிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துக்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய ஜெயமா இருக்கலாம், அல்லது உயர்வா இருக்கலாம். அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பார்ந்த நேயர்களே, இன்று உங்கள் ஜெபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: பிரதர் ஆர் மணி ஐயர், லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ், AP 1627, 103வது தெரு, 14வது செக்டர், KK நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி: லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 4625421311,
இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 000A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.